சில நாட்களுக்கு முன்புதான் ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு விஜய் தனி விமானத்தில் போனார். அவர் இப்பொழுது பெரியார் திடலுக்கு வருகிறார். இதுதான் தமிழ்நாடு. அரசியலை பொறுத்த வரையில இந்த வழிபாட்டு அரசியலை முன்வைப்பதன் மூலமாக பாஜக காரர்கள் பெரியாரை தனிமைப்படுத்தி விட முடியும் என்று அவர்களாக கருதி கொண்டார்கள். ஆனால் நம்ம நாட்டில் என்னன்னா, நான் விஜயவே எடுத்துக்காட்டுக்க சொல்றேன். ஆனா தன் வாழ்நாள்ல தன்னுடைய முன்னோர்கள் சம்பாதித்தது, தான் சம்பாதித்தது எல்லா சொத்தையும் பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கு எழுதி வைத்தவரே பெரியார். துறவிகள் கூட இதை செய்யலையே. இணையான எதிர்க்கட்சி வேண்டும் என்கிற இடத்துல, சம போட்டியாளராக ஒருவர் வர வேண்டும் என்கிற இடத்துல, அடுத்து திமுக உதயநிதியை முன்னிலைப்படுத்துகிற போது உதயநிதியா விஜயா என்கிற அரசியல் திராவிடர் கழக மேடைகளிலே, பெரியார் இயக்க மேடைகளிலே பயிற்சி பெற்றுதான் அரசியலுக்கு சீமானே சேர்ந்திருக்கிறார். சீமான் படித்த பள்ளிக்கூடமே திராவிட இயக்கம் தான். பெரியாரை ஒழித்து கட்டுவது என்பது அவர் யாரிடம் கூலி வாங்குகிறாரோ அவர்களுக்காக செய்து கொடுக்கிற வேலை. பாதி திட்டத்தை என்னிடம் கொடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பதற்காக சீமான் பெற்றுக்கொண்ட கைக்கூலிக்கான வேலைதானே தவிர. தமிழ்களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பெரியார் பிறந்த நாளான இன்று விஜய் அவர்கள் பெரியாருக்கு ஒரு பெரிய வாழ்த்து மடல் எழுதியிருக்காருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மதியம் பார்த்தீங்கன்னா பெரியார் திடல், வேப்பேரியில் இருக்கக்கூடிய பெரியார் திடல்ல போயிட்டு மரியாதையும் செலுத்தியிருக்காரு. பலருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் சொல்ல போனா தமிழிசை அவர்கள் விஜய் அவர்கள் திராவிட அரசியல தான் அவர் கையில எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. முதல்ல விஜய் அவர்களுடைய இந்த வாழ்த்து, அதுக்கப்புறம் பெரியார் திடல் அவர் போய் மரியாதை செஞ்சது எப்படி பாக்குறீங்க சார்? இது விஜய் அவர்களுடைய அரசியல் பாதை என்பது அவர் அறிவிக்கவில்லையே தவிர அவர் எந்த பாதையிலே பயணிக்கிறார் என்பது தெல்ல தெளிவாக விளங்குகிறது. ஏனென்றால் அவர் தொடங்குகிற போதே அந்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசீலிக்கிற காலகட்டங்களிலேயே அம்பேத்கரை படியுங்கள், காமராசரை படியுங்கள் என்றெல்லாம் அவர் பேசினார். பெரியாரை படியுங்கள் என்று கூட பேசியிருக்கிறார். அதற்கு பின்பு வந்த அரசியல் சார்ந்த நிகழ்வுகளில் நீட் தேர்வை மிக கடுமையாக எதிர்த்து பேசினார். அது கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்று சொல்வதன் வழியாக ஏற்கனவே திராவிட இயக்கங்களினுடைய குரல் அவருடைய குரலை கேட்டது. அதற்கு பின்பு அவர்கள் என்ன செய்தார்னு பார்க்கும்போது, கொடி வெளியிடுகிற கட்டங்கள் போது கூட அவர் அந்த பாடலிலே அண்ணாவினுடைய படத்தை, எம்ஜிஆர் அவர்களினுடைய படத்தை சொல்லுகிற போது, அதெல்லாம் காட்டுகிற போது அதிமுகவினுடைய இன்றைக்கு அது அடைந்திருக்கக்கூடிய பின்னடைவு, அதிமுகவிலே ஒரு வசீகர தலைமைக்கான வெற்றிடம், எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பின்பு ஒரு வசீகர தலைமை அங்கு இல்லை என்கிற வெற்றிடம், இந்த இடத்தை நிரப்புவதற்கான வேலை திட்டத்தோடு தான் விஜய் வந்திருக்கிறார் என்பது இந்த பாடலின் வழியாக புரிந்து கொள்ள முடிந்தது. இப்பொழுது அவர் பெரியார் திடலுக்கு முதல் முறையாக ஒரு அரசியல் தலைவராக அந்த இடத்திற்கு சேர்ந்திருக்கிறார் என்றால் விஜய் உண்மையிலேயே சரியான திசையை நோக்கி பயணிப்பதற்கு தொடங்கிவிட்டார். ஆனா அவருடைய கட்சியோட பேரறிவிப்பிலேயே திராவிடம் இல்லைன்றதே பலரும் சொல்லியிருந்தாங்க. விஜய் அவர் இதுக்கு மேல திராவிட அரசியல் தமிழ்நாட்டை எடுப்படாதுன்னு. இப்போ பெரியாரை அவர் கையில் எடுக்கிறாரும் பொழுது அது ஒரு கான்ஃபிளிக்டா பார்க்கப்படுது சார். பாஜகவை தவிர திராவிட அரசியலை நேரடியாக எதிர்ப்பவர்கள் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் கூட கலவையான ஆட்களாகத்தான் இருப்பாங்க. 100% திராவிட எதிர்ப்பு என்று நாம் தமிழர் கட்சிக்காரர்களாலேயே பேச முடியவில்லை நடைமுறையில். இன்னும் சரியாக சொல்ல போனால் திராவிடர் கழக மேடைகளிலே, பெரியார் இயக்க மேடைகளிலே பயிற்சி பெற்றுதான் அரசியலுக்கு சீமானே சேர்ந்திருக்கிறார். சீமான் படித்த பள்ளிக்கூடமே திராவிட இயக்கம் தான். ஏனென்றால் தொடர்ச்சியாக அவர் பெரியார் விருது வேற பெற்றிருக்கிறார். வீரமணி அவர்கள் மானமிகு வீரமணி திராவிட கழக தலைவருடைய கைகளால் பெரியார் விருது பெற்றவர் தான் சீமான். பெரியாரை ஒழித்து கட்டுவது என்பது அவர் யாரிடம் கூலி வாங்குகிறாரோ அவர்களுக்காக செய்து கொடுக்கிற வேலை. அதனால ஒரு விசுவாசமான ஒரு சித்தாந்தவாதியாக இருக்க முடியாது, எனக்கு பிழைக்க முடியாது, எனக்கு ஈசிஆரில் வீடு வேணும், சொகுசு காரு வேணும், நான் கஷ்டப்பட முடியாது என்பதற்காக எடுத்துக்கொண்ட முடிவு தான் திராவிடத்தை ஒழிப்போமே தவிர, அது சங்கிகளின் வேலை திட்டத்தை, பாதி திட்டத்தை என்னிடம் கொடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பதற்காக சீமான் பெற்றுக்கொண்ட கைக்கூலிக்கான வேலைதானே தவிர, தமிழ்நாட்டு அரசியலிலே சங்கிகளும் அரைவேக்காட்டு அரசியலை செய்து கொண்டிருக்கிற தம்பி என்று சொல்லி கொண்டிருக்கிற இந்த தமிழ் தேசிய, போலி தமிழ் தேசிய, உண்மையான தமிழ் தேசியர்கள் அதை பேச மாட்டார்கள். போலி தமிழ் தேசியவாதிகளாக இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்காரன் மட்டும்தான் பெரியாரை நிராகரிப்பான்.
உண்மையாகவே ஒருவனுக்கு அரசியல் புரிதல் இருக்கும் என்றால் பெரியாரை நிராகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரியார் வந்து எனக்கு ஓட்டு போடுங்க, என்னை அதிகாரத்தில் தூக்கி வைங்க, என்னை உச்சாணி கோப்புல வைங்கன்னு என்னைக்காவது கேட்டுக்காரா? அவர் காங்கிரஸ் கட்சியில வந்து ஒரு பெரிய தலைவராக வருவதற்கான வாய்ப்பு அவருக்கு இருந்தபோது, அவர் நகராட்சி தலைவர் இருந்தார், அவர் ராஜாஜி அவருக்கு நண்பராக இருந்தார். அந்த கட்சியினுடைய ஒரு மாநில பொறுப்புக்கு, அகில இந்திய பொறுப்புக்கு வரக்கூடிய எல்லா செல்வாக்கும் பின்புலமும் அவருக்கு இருந்துச்சு. அவர் பிறப்பாலேயே பெரிய ஒரு ஜமீன்தாரை போல ஒரு கோடீஸ்வரனாகவும் இருந்தார். அவர் தன்னுடைய, அதாவது இந்த உலகத்துல வந்து துறவி என்று தன்னை சொல்லிக் கொடுக்கிறவன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து மாயை என்று சொல்லிக் கொடுக்கிறவன் கூட காசு வசூலிக்கிறான். பணம் வாங்காத உண்டியல் இல்லாத கோயில் இல்லை என்று சொல்வதை போல. உண்டியலை கண்டுபிடிச்சது கம்யூனிஸ்டுகளுங்கிறான். அவன் வெறும் 200 வருஷம் தான் கம்யூனிஸ்டுகளுக்கு வரலாறு. பல நூற்றாண்டுகளாக உண்டியலை வச்சு வாழ்றவன் ஒருத்தர் இருக்கான். அப்ப வழிபாட்டு ஆலயங்கள்ல உண்டியல் இல்லாம எதுவுமே இல்லை, கோவில் இல்லை, சர்ச்சில் எதுவுமே இல்லை. அப்ப அரசியலை பொறுத்த வரையில இந்த வழிபாட்டு அரசியலை வந்து முன்வைப்பதன் மூலமாக பாஜக காரர்கள் வந்து பெரியாரை தனிமைப்படுத்தி விட முடியும் என்று அவர்களாக கருதி கொண்டார்கள். ஆனால் நம்ம நாட்டில் என்னன்னா, நான் விஜயவே எடுத்துக்காட்டுக்க சொல்றேன். சில நாட்களுக்கு முன்புதான் சீரடி சாய்பாபா கோயிலுக்கு விஜய் தனி விமானத்தில் போனார். அவர் இப்பொழுது பெரியார் திடலுக்கு வருகிறார். இதுதான் தமிழ்நாடு. வழிபாட்டு உணர்வு என்பது என்னோட பர்சனல். அவர் வந்து பிறப்பால ஜோசப் விஜயா இருந்தாலும் அவர் சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போறாரு. எத்தனை கோயிலுக்கு போனாலும் பெரியார் இல்லைன்னா தமிழ்நாடு இல்லை. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். கார்பரேட் சாமியார்கள் இன்னைக்கு பல பேர் இருக்கான். இந்த உலகம் மாயைன்னு பேசுவான். பேசிட்டு என்ன சொல்லுவான், எனக்கு ஏன் ட்ரஸ்ட்டுக்கு பணம் அனுப்பு அப்படிவான். கடவுளை நம்புறவன் என்ன சொல்லணும், கடவுள் பார்த்துக்கிறவர் எல்லாம் சொல்லணும். அவன் மருத்துவமனை நடத்துகிறான், ஸ்கூலு நடத்துகிறான், காலேஜ் நடத்துகிறான். அப்போ கடவுளுடைய விருப்பத்தினால நோய் வருது, அது தீர்க்கிறதுக்கு மருத்துவர் அறிவியல் படித்தவன் தான் மருத்துவம் பார்க்குறான். கடவுளுக்கு எதிரான செயல் மருத்துவமனை. பூர்வ ஜென்மத்தை நம்புறவனுக்கு அது எதிரான செயல். கல்வி கூட கடந்த காலங்களில் கல்வியை நம்ம கண்ணிலேயே காட்டாமல் ஒரு சில சமூகம் பத்திரமா வச்சுக்கிட்டான். பிற்படுத்தப்பட்டவனுக்கு பெரிய பெரிய ஜமீன்தாராக இருப்பான், நிலக்கலாராக இருப்பான், பண்ணையாராக இருப்பான், கையெழுத்து போட தெரியாது, உருட்டுவான், கணக்கப்புள்ள தான் வச்சுருப்பான், ஒரு ஆள் வச்சுருப்பான் கணக்கெழுதுறதுக்கு. கல்வி மறுக்கப்பட்டவனாக இருந்தான்ல. இதை பூரா யார் இப்போ நடத்துகிறான்? ட்ரஸ்ட்டை பூரா சாமியார் பயிலுக்கு நடத்துகிறான். ஆனால் தன் வாழ்நாளில் தன்னுடைய முன்னோர்கள் சம்பாதித்தது, தான் சம்பாதித்தது எல்லா சொத்தையும் பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கு எழுதி வைத்தவர் பெரியார். துறவிகள் கூட இதை செய்யலையே. துறவிகள் சொத்து சேர்த்துருக்கானே, சொத்தை அவன் எழுதி வச்சான், யார் தானம் கொடுத்தான்? அதனால பெரியார் அதிகாரத்துக்கு எதிரானவர், நிறுவனமயமாக்கப்பட்ட மதங்களுக்கு எதிரானவர். ஆனா அவர் என்ன செய்யறாரு, ஆலயங்களுக்குள்ள வந்து பக்தர்களை அழைத்து செல்ற வேலை அவர் தான் செய்யறாரு. பாஜக காரன் செஞ்சிருக்கானா? ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து இந்த கோயிலுக்குள்ள வந்து தமிழ் வந்து இந்த கோவிலில் வந்து பாடப்படுவதில்லை, திருவாசகம் பாடப்படுவதில்லை, இங்கு வந்து தமிழில் அர்ச்சனை இல்லை என்பதற்கு யார் போராடணும்? பாஜக காரன் தானே போராடணும். எங்கேயாவது போராடி இருக்கிறானா? அவன் போராட மாட்டான். அனைத்து சாதியினும் அர்ச்சகர் ஆகலாம்ங்கிற கருத்தை வந்து என்னைக்காவது மதவாதிகள் சொல்லியிருக்கானா? இப்ப இஸ்லாமிய சமூகம் இருக்கிறது, கிறிஸ்தவ மதம் இருக்கிறது, அங்கே யார் வேண்டுமானாலும் பாதிரியார் ஆக முடியும், தலைமை குருவா மாற முடியும்ல. இங்க அப்படி ஆக முடியலையே. அப்ப பிறப்பால உயர்வு தாழ்வு கற்பிக்கிற இந்த பேதங்களுக்கு எதிராக பெரியார் வாழ்நாள் முழுக்க போராடினார். அதை புரிந்து கொண்டதுனாலதான் தமிழக மக்கள் சொந்த வாழ்க்கையில ஜாமியம் போடுவான், பெரியார் இயக்கங்களுக்கு தான் ஓட்டு போடுவான், திராவிட இயக்கத்துக்கு. இது தெரியாத, இதை புரியாத கூறுகட்டவங்க எல்லாம் பர்சன்டேஜை பத்தி பேசுவானே தவிர ஒரு நாளும் அவனுக்கு சட்டமன்றத்தில் இடம் கிடையாது. அதிமுகவின் தோள்களில் ஏறி 4 பேர் பாஜக காரன் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கான். வாயிலேயே பேசுற, சவுடால் பேசுற, எவ்வளவோ அயோக்கியத்தனமாக பேசுகிற எச் ராஜா போன்றவன்லாம் திமுக தயவுல தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கான். உன் சொந்த கட்சியினுடைய தயவுல உன்னால ஒரு நாள் ஆக முடியாது. ஆனா எதுக்காக தமிழிசை அவர்கள் வந்து விஜய் அவர்கள் அந்த வாழ்த்து தெரிவித்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க ஏன் அதிகமா பதறாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு ஏற்கனவே அரசியல் வந்து சூனியமாக இருக்கிறது. அவங்க எதிர்பார்த்தாங்களா விஜய் நம்ம தேசிய அரசியல் தான் பேசுவார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணதா அவங்க தமிழிசையே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு பெரிய அரசியல் பேச வேண்டிய அவசியம் விஜய்க்கு கிடையாது. விஜய்க்கு தெரியும் தமிழ்நாட்டிலே தான் அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது. 2K கிட்ஸ் இளைஞர்கள், மிகப்பெரிய இளைஞர் படை வந்து விஜய் வந்து நேசிக்கிறாங்க. அதனாலதான் அவர் சீமான் வலையிலேயே விழுகலையே. என் தம்பி சீமான் வந்து சொன்னாரே, என் தம்பி கட்சி ஆரம்பிச்சிட்டான், நானும் ஒன்றும் கூட்டணி அப்படிலாம் பேசி பார்த்தாரு. சீமான் விரித்த வலைக்குள்ள வந்து விஜய் என்னைக்கு விழுகலையோ
அன்னைக்கே அவர் அரசியல் தெளிவு பெற்றவராக மாறிவிட்டார் என்பதுதான் அதுக்கு அடையாளம். இன்றைக்கு அவர் பெரியார் திடலுக்கு போனதன் மூலமாக அவருடைய அரசியல் என்ன என்பதை அவர் வெட்ட வெளிச்சமாக தெரியப்படுத்திட்டார். சார் இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ அவர் பெரியார் கையில் எடுத்துக்கிறதுன்றது வந்து தமிழ்நாட்டோட ஃபீலிங்ஸ் இப்படிதான் இருக்கு அப்படின்றத தாண்டி இதை பண்ணாதான் நம்மளால வந்து அரசியலை பண்ண முடியும்ன்ற ஒரு நிர்பந்தத்திலையும் விஜய் இதை பண்றாரான்ற கேள்வி இல்லை. அப்படி சொல்ல முடியாது. விஜயினுடைய தந்தை எஸ் சந்திரசேகர் வந்து திராவிட இயக்க சிந்தனையாளர். எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போதே கலைஞருடைய கதை வசனத்துல படங்களை இயக்கியவர் அவர். நீதிக்கு தண்டனைன்னு ஒரு படம் இருக்கு. எம்ஜிஆருடைய ஆட்சி அவலங்களை பூரா காட்சியா மாத்திருப்பாங்க. அதுக்கு வந்து கதை வசனம் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள், டைரக்ஷன் வந்து எஸ் சந்திரசேகர். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அவர் சட்டம், ஒரு இருட்டறை மாதிரி படங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அவர் திராவிட இயக்க சிந்தனை உள்ளவர். அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலேயே மாணவர் பருவத்திலேயே கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் எஸ் சந்திரசேகர்னு. அவருடைய மாணவ பருவத்திலே அவர் மானாமதுரையில் உக்கூர் வெள்ளையன் செட்டியார்னு ஒரு மேல்நிலைப் பள்ளி இருக்கிறது, அங்குதான் அவர் படிச்சாரு. அந்த பள்ளிக்கூடத்திலே ஒரு இந்திய எதிர்ப்புக்காக கருப்பு சட்டை அணிந்து வந்தார் என்று அவரோடு படித்தவர்களும் பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப திராவிட இயக்க பின்னணியில இருந்து தான் எஸ் சந்திரசேகர் வர்றாரு. அப்ப மகனுக்கு வந்து அரசியல் ரீதியான விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்காமலோ வழிகாட்டாமலோ அவர் இருந்திருக்க மாட்டார். இன்றைக்கு வேண்டுமானால் அவர் கொஞ்சம் விலகி இருக்கலாம். அவர் தானே உருவாக்கினார். அவரை நடிகராக்கியதுல இருந்து அவருக்கு அரசியல் ரீதியாக எதிர்காலத்தில் இப்படி வர வேண்டும் என்பதெல்லாம் திட்டமிட்டு வழிவகுத்து கொடுத்தவர் யாருன்னா எஸ் சந்திரசேகர். அதனால நிச்சயமாக விஜய்க்கு ஒரு புரிதல் இருக்குமே தவிர பிழைப்புவாதத்திற்காக வந்து திராவிடத்தை சேர்த்துக் கொள்வது அப்படிங்கிற இடத்துல தேமுதிகவனா இருக்கலாம். தேமுதிகவுக்கு வந்து பிழைப்புவாதம். அது பெரியாரை பற்றி அவர்கள் பேசியதே கிடையாது. அவர் முழுக்க பாஜகவின் அடிவரடிகளாகவே இந்த கட்சியை நடத்திருக்காங்க ரொம்ப நாள். விஜயகாந்த் தனி மனிதராக சிறந்த மனிதர், மனிதாபிமானி. ஆனால் அவருடைய கோட்பாட்டு ரீதியாக, அரசியல் ரீதியாக அவர் எப்பொழுதுமே திராவிட இயக்க சிந்தனையோடு இணக்கமாகவே இல்லை. இப்போ மறுபடியும் வந்து ஒரு புது திராவிட கட்சி தான் உருவாகுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா சார் தாவேகாவுடைய வருகை? திமுக வலிமையாக இருக்கிறது. அதற்கு மாற்று சக்தியாக இருந்த அதிமுக சற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறது. நிறைய கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து கால் ஊன்றுவதற்காக காத்திருக்கிறது. பாஜக, நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள்லாம் இருக்கிறது. ஆனாலும் திமுகவை எதிர்கொள்வதற்கு இன்னொரு திராவிட கட்சி வேண்டும், ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேண்டும் என்கிற இடத்துல தராசு தட்டினுடைய இன்னொரு சமமான ஒரு தட்டாக ஒன்று வேண்டும், எதிர்கட்சி வேண்டும், இணையான எதிர்கட்சி வேண்டும் என்கிற இடத்துல, சம போட்டியாளராக ஒருவர் வர வேண்டும் என்கிற இடத்துல அடுத்து திமுக உதயநிதியை முன்னிலைப்படுத்துகிற போது உதயநிதியா விஜயா என்கிற அரசியல் எதிர்காலத்தில் உருவாக்கப்படும். அதற்கான ஒரு முன்னோட்டத்தை அதை தாண்டி தமிழ்நாட்டில் வந்து ஒரு 30-40 ஆண்டுகளா மூன்றாவது அணி யார் அப்படின்ற ஒரு விவாதம் தான் வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த மூன்றாவது இடம் அப்படின்றதும் இன்னொரு திராவிடம் பேசக்கூடிய கட்சி தான் ஃபில் பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, மூன்றாவது அணி என்பது நடைமுறையில் வெற்றி பெறாத மூன்றாவது கட்சின்னு நான் சொல்றேனே. மூன்றாவது கட்சி என்று பருகிற போது மூன்றாவது கட்சியாக தமிழ்நாட்டில் முளைத்த முதல் கட்சி பாமக. அதற்கு அடுத்து மதிமுக வந்தது. ஆட்சி அதிகாரத்தை இழந்ததன் வழியாக காங்கிரஸ் கூட மூன்றாவது இடத்துல தான் இருந்தது. அப்புறம் மதிமுக வந்தது. மதிமுக இடத்துக்கு தான் வந்து தேமுதிக வந்தது. தேமுதிகவின் இடத்துக்கு தான் நாம் தமிழர் கட்சி வந்திருக்கிறது. எல்லாமே மூன்றாவது இடத்தை நிரப்புவதற்காக முயற்சி செய்தவர்கள் தான். யாருமே ஆட்சி அதிகாரத்துக்கு வரல. திமுக அல்லாத ஒரு அரசியல் கட்சி அதிகாரத்துக்கு வந்ததுனால அது அதிமுக. எம்ஜிஆருக்கு தான் அந்த வசீகரம் இருந்தது, வாக்கு வலிமை இருந்தது, மக்களை ஈர்க்கிற காந்த சக்தி அவருக்கு இருந்தது. அவர் மட்டும்தான் வெற்றி பெற்றார். அதற்கு பின்பு வந்தவர்களாம் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார். அவரும் முதலமைச்சராக முடியல. இப்பொழுது ஒரு இளைஞர் படையை உருவாக்கக்கூடிய இடத்துல விஜய் களம் இறங்குகிறார். வரும்போதே நீட்டை எதிர்க்கிறார். மாநில பட்டியலுக்கு கல்வியை மாற்றுங்கள் என்கிறார். இப்பொழுது பெரியார் திடலுக்கு வந்திருக்கிறார். எனவே திராவிட அரசியலினுடைய இன்னொரு இளைஞர்களுக்கான முகமாக விஜய் பிரகாசிப்பார் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாகவும் ஆழமாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி சார்.